திரு விஜய் அவர்களோட அவரோட களத்தில் அவரோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோன்னா அவர் வந்து திமுகவோட பி டீமோன்னு தோணுது. 2021 திரு கமல் அவர்கள் எப்படி திமுகவால் ஒரு பி டீமா இறக்கப்பட்டார், அது இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. இதே 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 நோக்கம்தான் திரு விஜய் அவர்களுக்கு. ஹி இஸ் அ பி டீம் ஆஃப் திமுகவோட பி டீம் தான் அவர், அது நல்லாவே தெரியுது. இன்னொரு ரீசன், விஜய் அவர்கள் ஜனநாயகம், ஹீ இஸ் அன் ஆக்டர், இன்னுமே ஹீ இஸ் அன் ஆக்டர். ஏன்னா அவரோட கடைசி படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு நான் கேட்குறேன் உங்ககிட்ட, ரெட் ஜெயண்ட் திமுகவோட கண்ட்ரோல். இன்னைக்கு அவர் லாஸ்ட் வீக் திரு இன்பன் உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயண்டோட சிஇஓவா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அப்படிங்கையில் இன்னைக்கு ரெட் ஜெயண்டோட அப்ரூவல் இல்லாம ஜனநாயகம் ரிலீஸ் ஆக முடியுமா? அப்படிங்கையில் இவ்வளோ கோடி முதலீடு போட்டுட்டு எப்படி திரு விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து நிற்பாரு? கண்டிப்பா இஸ் அ பி டீம். அவர் பண்ற எல்லா விஷயங்களும் அதை நோக்கி தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது.